வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்குகிறோம், பத்திரம்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான தாய் பத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பூமியில் நம்மளுடைய அனுபவமும் பக்காவாக இருக்குது. அதனுடைய நீள அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் பட்டா வாங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பட்டாவில் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டுடுது. அந்த பிழை ஏற்பட்டுட்டதுனால நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். நம்மளுடைய மன உளைச்சல்லாம் ஏற்பட்டுடுது இல்லைங்களா? அதெல்லாம் என்னென்ன பிழைகள் ஏற்படுது, அந்த பிழைகள்லாம் எப்படிலாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த பிழைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் பட்டாவில் தான் இந்த மாதிரி பிழைகள் ஏற்படுது. அந்த ஆன்லைன் பட்டாவில் கம்ப்யூட்டரில் போய் அந்த நம்மளுடைய இடத்த பட்டாவை பதிவேற்றம் செய்யும்போது வரக்கூடிய டைப்புகள் எரராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பிழை ஏற்பட்டுடுது. அந்த பிழையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோ போடுறேன். அந்த பிழைகள்லாம் என்னென்னன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிழையும் எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்ற விவரங்களையும் சொல்கிறேன். இந்த கால அவகாசம், அந்த டைம், நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்றதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு பிழையை எப்படி சரி பண்ணுறதும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக இந்த பிழைகள், நம்ம அந்த பட்டாவில் வரக்கூடிய பிழைகள்லாம் பார்த்திங்கன்னா, முதல் பிழை பதிவு பிழை. அதாவது நம்ம யார் பேரில் பட்டா இருக்கணுமோ அந்த பெயரில், ஓனர் நேமில் பிழை இருக்குது. ரெண்டாவது வகைப்பாடு பிழை, அதாவது கிளாசிஃபிகேஷன் சொல்லும் இல்லைங்களா, நிலத்தினுடைய வகைப்பாடு, நஞ்சை புஞ்சை அப்படின்ற பட்டாவில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வகைப்பாட்டில் சில நேரத்தில் பிழை ஏற்பட்டுடுது. அப்புறம் ஏரியா, நம்ம எவ்வளோ இடம் விஸ்தீர்ணம் கிரையை வாங்கியிருக்கிறோமோ அந்த விஸ்தீர்ண பிழை ஏற்படுது. அதுக்கு பிறகு இந்த டவுன் சர்வே அப்படின்ற டிஎஸ்எல்ஆர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டிஎஸ்எல்ஆரில் நம்ம ஏற்கனவே கிரையை வாங்கினது சர்வே நம்பரில் கிரையை வாங்கியிருப்போம். அது அந்த ஏரியாவில் டவுன் சர்வே முடிஞ்சதுனால டவுன் சர்வே நம்பர் வந்துடும். அந்த டவுன் சர்வே நம்பர் வந்துட்டதும் பழைய நம்பர் என்னென்ற விவரத்தை அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது கார்லேஷன், அந்த பழைய நம்பர் என்னன்றதை கார்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய நம்பரில் கூட சில நேரத்தில் பிழை வந்ததுனால நமக்கு பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி பிழைகள்லாம் எப்படி சரி பண்ணணுன்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பதிவு பிழை அதை பற்றி சொல்கிறேன். நம்ம பத்திரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க, எல்லாம் பட்டாலாம் கூட கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பேரில் ஒரு சின்ன பிழை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் பாஸ்கரன் வச்சுக்கோங்களேன், பாஸ்கர்னு டைப் ஆகிட்டு இருக்கும். அதுவே தப்பு தானுங்களே, பாஸ்கரன் முழுசாக வரதுக்கு பாஸ்கர்னு வந்துடுது. அப்போ அந்த பதிவு பிழையெல்லாம் சரி பண்ணோம்னா நம்ம தாலுகா ஆஃபீஸில் தான் மனு கொடுத்து, அவர் தாசில்தார் பத்திர ஆதாரங்கள்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு அவர் அந்த ஒரு ப்ரொப்போசல் ஆர்டிஓக்கு அனுப்பி ஆர்டிஓ லாகினில் தான் அது சரி பண்ணிவிடுவாங்க. அது சிம்பிளாக பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு மனு கொடுத்து சரி பண்ணி வச்சுக்கணும். இதுதானே ஒரு பத்திரம்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த பட்டாவில் இந்த ஓனர்ஷிப் பேரில் தானே ஒரு இறங்குது, பரவாயில்லன்னு நினச்சோம்னா பின்னாடி நமக்கு எதாவது பாதிக்கப்படும் போது சிரமப்படக்கூடாதுன்றதுனால நம்ம அப்பப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு அதை அந்த மனு கொடுத்துட்டு தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அனுப்புவாங்க. அவங்களே பரிசீலனை பண்ணி நமக்கு அந்த எரர்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எரர்லாம் கரெக்டாக ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுட்டோம்னா ஓகே ரைட், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ரெண்டாவது வகைப்பாடு பிழைன்னு இருக்குது, அதாவது கிளாசிஃபிகேஷன் எரர். ரைத்து வாரி நஞ்சைன்னு இருக்கும், ரைத்து வாரி புஞ்சைன்னு இருக்கும் பட்டா நிலத்தில், இல்லை ரைத்து வாரி மானாவாரின்னு இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் பட்டாவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எரர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நஞ்சை புஞ்சைன்றது தவறுதலாக வேறு சில இது பார்த்திங்கன்னா, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு புறம்போக்குன்னு போட்டுருந்தது. அது எவ்வளோ பெரிய பிளண்டர் எரர். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த விஏஓட்டு இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சு, பழைய ரிஜிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சு தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து திரும்ப ஆர்டிஓக்கு அந்த ப்ரொப்போசல் அனுப்பி அதை சரி பண்ணிவிடுவாங்க. அதனால் எந்த பிழை இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த பதிவு பிழை, அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷன் எரர், இந்த 2 இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக அடுத்த வீடியோவில் ஏரியா எரர் பற்றி சொல்கிறேன். இந்த டிஎஸ்எல்ஆர்னு வரக்கூடிய இதில் நம்ம ஓல்டு கார்லேஷன் கரெக்டாக ஒன்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படின்றத விவரமாக சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஏதாவது பிழை இருந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இடத்த நல்ல பரிபூர்ண அனுபவத்தில் இருக்கணுன்றதை நான் விரும்பி இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.